Hello friends, இந்த வீடியோவில் பைத்தான் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்மால் டிக்ஷனரி கிரியேட் பண்ண போகிறோம். பைத்தானில் டிக்ஷனரி கிரியேட் பண்ணுறதுக்கு கர்லி பிராக்கெட்ஸ் போதும், வேறு எதுவும் தேவையில்லை. ஸோ டிக்ஷனரியில் டேட்டா ஆட் பண்ணுறதுக்கு டிக்ஷனரி நேம் கொடுத்துட்டு ஸ்கொயர் பிராக்கெட்ஸில் நம்ம கொடுக்க போகிற வேல்யூவோட நேம், இந்த நேமை தான் கீன்னு சொல்லுவாங்க. கீ கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கு அசோசியேட்டான டேட்டாவோ இல்லை ஏதாச்சும் வேல்யூ இருந்துச்சுன்னா அந்த வேல்யூவை கொடுக்கணும். இதே மாதிரி நான் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் வேல்யூஸ்லாம் ஆட் பண்ணிக்க போகிறேன். பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா டிக்ஷனரி ரெடி. சப்போஸ் டேட்டா ஆட் பண்ண ஆர்டரில் பிரிண்ட் ஆகணும் இல்லை இட்ரேட் ஆகணும் அப்படின்னும் போது லூப் யூஸ் பண்ணி அதில் கீ பேர் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபார் லூப் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே கீ கம்மா வேல்யூ இன் ஏ டாட் ஐட்டம்ஸ், டிக்ஷனரியில் இருக்க எல்லா ஐட்டம்ஸையும் கால் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பிரிண்ட் கீ பிரிண்ட் வேல்யூன்னு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். இன்னும் கொஞ்சம் ப்ரெசன்டபுளாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எம்டி ஸ்பேஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நேம்லாம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ ரன் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும்.